இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ரொம்ப நாட்களுக்கு பிறகு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய அன்பு மகளுக்கு மிக்க சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வசனத்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோட இஸ்ரவேலின் பெருமந்தைகளோட அந்த வார்த்தைகளை சொல்வதினால் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2024 வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த 3 மாதம் நம்மை கண்ணைமை காப்பது போல காத்து வழிநடத்தி 4வது மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க வைத்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து அதற்கு பின்பாக கர்த்தர் கொடுத்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தரிடமிருந்து சுதந்திரித்து கொண்டு அந்த வசனத்தை தியானித்து அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து நம்மை ஒப்பு கொடுக்கலாமா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்க இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா. கர்த்தர் நல்லவர். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் அப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே, பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே, சிறப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். தாழ்மையிலே வினைத்தவரே ஆராதனை உமக்கே, ஏழ்மையை நீர் ஆற்றினீரே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். நீதியுள்ள நியாயாதிபதி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, ஆலோசனை கர்த்தரே, எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வாரும் ஐயா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். தூலிக்கா ருதுலிக்கா ஷுதுலிக்கா திலிக்கோ அலிபோலி ஒரு தோரதலிக்கோலி லூயா. அப்பா பாடலை பாடுகிற வேளையிலே உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய வல்லமை, உமது அன்பு பிள்ளைகளை அளவில்லாமல் நிறைக்க வைத்த மது கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அது மாத்திரமல்ல ராஜா, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாது ராஜா, ஆனால் மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடமப்பா. உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். என்னை மறைத்து நீங்க வெளிப்பட போற உமது கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் இந்த அப்ரோஜனமான அடிமை. நன்றி இயேசப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த மாதத்திலிருந்து இனி வரும் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை,
கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை வாசிப்பீர்களா? லேவியராகமம் 25வது அதிகாரம் 18, 19வது வசனங்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். நாம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? லேவியராகமம் 25வது அதிகாரம் 18, 19வது வசனங்கள். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அருமையான வேத வசனம். நாம் எல்லாரும் மறுபடியுமாய் இந்த வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? லேவியராகமம் 25வது அதிகாரம் 18, 19வது வசனங்கள். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், பூமி தன் கனியை தரும். அப்ப இந்த மாதம் ஒரு செழிப்பான மாதம், ஆசீர்வாதமான ஒரு மாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற நீதி நியாயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கைக்கொண்டு நடக்க வேண்டும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பான ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கிற அவருக்கு பிரியமான ஜனங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவச்சனமே, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சகோதரனோ ஒரு தகப்பனோ அல்லது ஒரு எச்சமானனோ தன் கூட பிறந்த சகோதரர்களுக்கு, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு, தன் கீழ் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் என்ன விரும்புவார்கள்? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்கள் விரும்புகிற காரியங்களை செய்ய வேண்டும். அவர்கள் என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை பொறுப்பாய் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுக்க நினைப்பார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சங்கீதம் 65வது சங்கீதம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் புது வருடம் பிறக்கிற நேரத்தில் இந்த வசனத்தை தவறாமல் சொல்வார்கள். அநேக சர்ச்சைகள்ல வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி, யார் யாருக்கு கர்த்தர் அந்த வருடத்தை, அந்த புது வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார்? கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களுக்கு, அவர் நேசிக்கிற அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு மாத்திரமே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ராஜாக்களும் கூட யுத்தத்திற்கு புறப்படுகிற நேரங்கள்ல எங்களால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு யுத்தத்திற்கு செல்வதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான விரோதிகளாய், எதிரிகளாய், யுத்த வீரர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்வார்கள்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13, 14வது வசனத்திலேயும் கூட மோசே ஜனங்களை நோக்கி அப்படித்தான் சொல்கிறான். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13, 14வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி, அன்பான தேவச்சனமே,
அந்த திரள் ஜன கூட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என்று மோசே சொல்வதைப் போலதான் ராஜாக்களும் கூட பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி தாவீது ராஜா முதற்கொண்டு அநேக ராஜாக்கள் எவ்வளவு பெரிய பலவான்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் அப்படித்தான் கர்த்தரையே சார்ந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சமூகத்தை நாடி தேடி விண்ணப்பம் பண்ணி அதற்கு பிறகுதான் யுத்தத்திற்கு போவார்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எதிரிகள் எவ்வளவு பேராய் இருந்தாலும் கூட அவர்களை முறியடித்து ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்தார். அதில் பிரதான கட்டளை தான் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளோடு மாத்திரமல்ல, அநேக கட்டளைகளை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி அந்த கட்டளைகளை மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார். லேவியராகமத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசே மூலமாய் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளைகளுக்கு மோசே கீழ்ப்படுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களும் கூட. அதனால் அவர்கள் நடந்து சென்ற பாதை வனாந்தர பாதையாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை போஷித்து அவர்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்து பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை பாதுகாத்து நடத்தி செல்கிறார். அவருடைய கட்டளைகளை மீறுகிற நேரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு தோட்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தோட்டத்து சொந்தக்காரன் தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்கிற ஆட்களை பார்த்து எப்படி வேலை செய்தால் தோட்டத்தில் உள்ள மரங்கள் செடி கொடிகள் நல்ல பலனை தரும் என்று சொல்லி அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஏன்னா அந்த தோட்டத்திற்கு சுதந்திரவாளி அவன்தான். அதிலிருந்து வருகிற பலனை அனுபவிக்க போகிறது அவனும் அவனை சார்ந்தவர்களும், அவன் பிள்ளைகள், அவன் உற்றார் உறவினர்கள், அவனுக்கு பிரியமானவர்கள். அதனால் அவன் எப்படியெல்லாம் அந்த தோட்டத்திலே வேலை செய்தால் அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரும் என்று அவன் அறிந்திருந்ததினால அவன் அதிலே வேலை செய்பவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறான். அதற்கு பிறகு அவன் சொல்லிக் கொடுத்தவைகளை அப்படியே பின்பற்ற சொல்கிறான். அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறான். நன்றாக வேலை செய்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசோ போனஸோ கொடுக்கிறான். ஆனால் அதே வேளையிலே அதே நேரத்திலே அப்படி அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்று வேலை செய்கிறவர்களை அவன் வேலையை விட்டு நீக்கி விடுகிறான். அதனால் என்ன நடக்கும்? அவர்கள் உள்ள வருமானத்தையும் இழந்து கஷ்டப்படுவார்கள். அவர்கள் குடும்பமும் கஷ்டப்படும். பசியால பட்டினியினால் அவர்கள் மடைந்து போவார்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவச்சனமே, அதற்கு பதிலாக அவர்கள் அந்த எஜமானுடைய கட்டளைகளுக்கு, அந்த தோட்டத்து சொந்தக்காரனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், நிரந்தர வெளிச்சமும் கூட. எனக்கு அன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து வீட்டு கொண்டு வந்த பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ளே கர்த்தர் எப்பேற்பட்ட ஆபத்துகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து பார்வோனிடம் அடிமைகளாயிருந்த அவர்களை சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார் என்பதை மறந்து கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அவர் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. மோசே மலை மேல் ஏறி 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருவதற்கு முன்பாகவே கொஞ்ச கால தாமதம் ஆனதினால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மோசே அருவருக்கிறபடி பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இப்படித்தான் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களின் குணம். அதனால்தான் லேவியராகமம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 3-4, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனை
கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று. அமேன். அல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அமேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். பூமியின் விளைச்சல் நன்றாய் இருக்கும் பொழுது பஞ்சமே இருக்காது. செழிப்பு, சுக ஜீவியம், நல்ல விளைச்சலை கொண்டு பல ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அமேன். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் பூமி தன் பலனை தரும் என்று சொல்வது விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல, தொழில் செய்கிறவர்களுக்கும் கூட. அப்ப இந்த மாதம் ஏழைகளை இருக்க மாட்டார்கள். நீங்கள் வீடுகளை கட்டி சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இந்த மாதத்திலே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும்னா அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல கட்டளைகளை கொடுத்த கர்த்தர் உங்களையும் அந்த கட்டளைகளை கைக்கொள்ள சொல்கிறார். கர்த்தர் காட்டுகிற நீதி நியாயங்களின்படி நடக்க சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப நீங்க நினைக்கலாம், என்னடா கிறிஸ்தவர்கள் என்றாலே வேதத்தை திறந்தாலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டளைகள் தானா என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கட்டளைகள் நீதி நியாயங்கள் எல்லாம் எதற்காக? உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நீதிமான்களாய் மாற்றுவதற்காக. அப்பொழுதுதான் சத்துரு உங்களை வஞ்சிக்க முடியாது. சத்துரு உங்களை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் உங்களை தொடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாய் நீங்கள் சுதந்திரித்து அனுபவிப்பதற்காகத்தான் கர்த்தர் அவர் கொடுக்கிற கட்டளைகளை, அவருடைய நீதி நியாயங்களை பின்பற்ற சொல்கிறார். கண்பான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, தேசங்களிலே ஒரு கவர்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய ரூல்ஸ், நிறைய கட்டளைகள். அந்த கட்டளைகளுக்கு அந்த தேசத்து குடிகள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தா சமாதானம் இருக்கும். கீழ்ப்படியலைன்னா, கீழ்ப்படியாத ஜனங்களை அந்த கவர்மெண்ட் தண்டித்து சிறையில் அடைத்து விடுவார்கள். இப்போ பல தேசங்களிலே அவர்கள் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் பார்ப்பதில்லை. தங்களுக்கு பிரியம் இல்லாத அப்பாவி ஜனங்களை அவர்கள் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தாலும் கூட, அவர்கள் நேர் வழியில் நடந்தாலும் கூட அவர்களை அடித்து துன்புறுத்தி கொன்று போடுகிறார்கள். அவர்களுக்கு பிரியம் இல்லாத ஜனங்களை. எவ்வளவு பரிதாபமான காரியம், ரொம்ப வேதனையான காரியம். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படியெல்லாம் நடக்க வேண்டாம் என்றால் நீங்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, எந்த வேலையா இருந்தாலும், கம்பெனிகள், பெரிய ஜவுளி கடைகள், நகை கடைகள், எதுவா இருந்தாலும் எல்லா இடங்களிலும் சில கட்டளைகள், சில நியமங்கள் உண்டு. அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் சம்பளத்தை கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் தண்டிப்பார்கள், வேலையை விட்டு விரட்டி விடுவார்கள். அவ்வளவுதான். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நம்ம ஏசப்பாவும் கூட கண்டிக்கிற தேவன்தான். அவர் சிக்ஷைகளை கொடுத்து ரட்சிக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத பொழுது அவர்களை அவர் தண்டிக்கிறார். ஆனால் இங்கே கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்லவில்லை. நீங்க என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து
என்னுடைய நீதி நியாயங்களை கைக்கொண்டு நடந்தால் உங்கள் உழைப்பு பலனை தரும். நீங்கள் நன்றாக சாப்பிட்டு சுகமாய் தங்கியிருப்பீர்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, வேதத்திலே ஈசாக்கை குறித்து நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொல்லி. ஈசாக்கு குடியிருந்த தேசத்திலே கொடிய பஞ்சம், அதனால் அவன் கேராருக்கு போய் அங்கே தங்கியிருக்கிறான். பஞ்சத்தினால் பிழைப்பதற்காக வந்த ஈசாக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கேராரூரிலே தங்கியிருக்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையிலே நிரம்பி வழியும் ஆசீர்வாதம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு என்ற உடனே ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வந்துவிடும். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஏசைக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே, ரகபோத் தொடங்கி விட்டது, உனக்கு ரகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன், ரெகபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஈசாக்குக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது? ஈசாக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததோடு மாத்திரமல்ல, அவன் நீதியாய் நேர்மையாய் நடக்கிறான். கர்த்தர் சொன்னபடி கேராரூரிலே தங்கியிருக்கிற வேளையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதை பார்த்து பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்ட பிறகும் கூட பெலிஸ்தரின் ராஜா அபிமெலேக் ஈசாக்கை கேராரூரை விட்டு போகச் சொன்ன பிறகும் கூட அவன் சண்டை போடாமல் சமாதானமாய் அந்த இடத்தை விட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறான். இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கேராரிலே குடியிருந்து ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்ததினால, அவன் நீதியாய் நேர்மையாய் நடந்ததினால, அவனுக்கு விரோதமாய் எழும்பின பெலிஸ்தரோடே சண்டை போடாமல் அமைதியாய் இருந்ததினால அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. அவன் ஐஸ்வர்யவானாகிறான். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் 2 பேரை குறித்து பார்க்க போகிறோம். ஒருவன் ஈசாக்கு, மற்றொரு நபர் ஆதாம். ஆதாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே ஆதாமை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாய் இருந்திருக்கும். அவன் மகிழ்ச்சியாய் அந்த ஏதேன் தோட்டத்திலே சுற்றித் திரிகிறான். ஆனால் தேவன் ஆதாமை பார்த்து ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் தேவனால் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லா அருமையான கனி தரும் மரங்களில் இருந்து கனிகளை பறித்து புசிக்கலாம் என்று தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். ஒரே ஒரு கட்டளை அவன் பின்பற்றும்படி அவனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி, நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிடுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இவ்வளோ பழங்களை புசிக்க கொடுத்திருக்கிற வேளையில ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டதற்கு ஆதாம் கீழ்ப்படியவில்லை. அவன் அழகாய் கீழ்ப்படிந்திருக்கலாம். அப்படி கீழ்ப்படிந்திருந்தால் மரணம் அவன் வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்காது, சம்பவித்திருக்காது. ஆனால் அவன் தேவனிடம் ஓகே சொல்லிவிட்டு ஏவாளின் பேச்சு கேட்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தேவனின் கட்டளையை மீறினான். அதனால் என்ன நடந்தது? அவன் ஏதேன் தோட்ட ஆசீர்வாதத்தை இழந்தான். தேவனிடமிருந்து சாபத்தை சுதந்திரித்து கொண்டான். சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் அந்த சாபம் ஆதாமையும் ஆதாமுடைய சந்ததியும் தொடர்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இங்கே 2 பேரை நாம் பார்க்கிறோம். ஆதாம் தேவரின் கட்டளையை மீறினதினால சபிக்கப்பட்டான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஈசாக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினால ஆசீர்வதிக்கப்பட்டான், ஐஸ்வர்யவான் ஆகிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நேர்வழியில் நடக்க வேண்டும். 32வது சங்கீதம் 8வது வசனத்தின்படி, அதிலே கர்த்தர் சொல்கிறபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அந்த ராஜாதி ராஜா உங்களுக்கு கட்டளைகளை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, உங்களை போதித்து உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். அப்படி அவருடைய போதனைகளுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 85வது சங்கீதம் 12வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை தருவார். 85வது சங்கீதம் 12வது வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும்.
அமேன் அல்லேலூயா. பூமி தன் பலனை தரும் சொன்னபடிக்கு நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு மாநிலத்திலே முதல்வராயிருந்த ஒரு மனிதர், கர்த்தருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனிதர், பரிதானம் வாங்காமல் வேறு வழியில் நடந்த மனிதர் வெற்றி மேல் வெற்றியை பெறுகிறார். அதை கொண்டு பொறாமைப்பட்ட ஜனங்கள் அவரை பிடித்து சிறையிலே அடைக்கிறார்கள். அவர் மேல் ஒரு குற்றமும் இல்லை. அவரை குற்றம் சுமத்தி ஜெயிலில் அடைக்க தேவையான ஆவணங்கள் கூட இல்லை, அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட இல்லை. ஆனாலும் கூட அவரை பிடித்து சிறையில் போடுகிறார்கள். கர்த்தருடைய அன்பு மகள் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே மனம் கலங்கி, தேசத்திற்கு நன்மை செய்தவர் அல்லவா, தப்பு செய்யாத அவரை கண்டித்து விட்டார்களே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்த வேளையிலே கர்த்தர் ஒரு அருமையான தரிசனத்தை தந்தார். ஒரு கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரம் வெறுமையான கரமாய் இருக்கிறது. கொஞ்ச நேரத்திலே அந்த கரத்திலே ஒரு பைபிள் வேத புத்தகம் வைக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தர் நமக்கு போதிப்பது என்னவென்றால், அந்த மனிதர் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர் கரங்களிலே யாராவது பைபிளை கொடுக்க வேண்டும். அந்த பைபிளை வாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் தன்னுடைய முழு விசுவாசத்தையும் வைக்கிற வேளையிலே அவருக்கு வந்த அந்த ஆபத்தில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவார். அவர் ஜெயிலில் இருந்து விடுதலை பெற்று வெற்றி மேல் வெற்றி சிறப்பார் என்று கர்த்தர் அருமையான ஒரு காரியத்தை காட்டி தந்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு விரோதமாய் எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் கூட, நம் எதிரிகள் நம்மை சுற்றி சூழ பாளையம் இறங்கியிருந்தாலும் கூட கர்த்தர் யுத்தம் செய்து அவர்களிடமிருந்து நம்மளை விடுவிப்பார். கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலை செய்கிறவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் பரிதானம் வாங்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் உங்களிடம் வேலை செய்கிறவர்களை அடிமைகளைப் போல நடத்தி அதிக வேலை வாங்கக்கூடாது. அவர்களுக்குரிய சம்பளத்தை ஏமாற்றாமல் கொடுக்க வேண்டும். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. கடையை நடத்துகிறவர்கள் என்றால் அந்த கடையை அடைத்து விட வேண்டும். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு அருமையான சாட்சி. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவருடைய கூட்டத்திலே வந்து சொன்ன சாட்சி என்று நினைக்கிறேன். ஒரு அருமையான சகோதரர் ஒரு கடையை திறந்து வைத்து வியாபாரத்தை நடத்துகிறார். அந்த கடையை திறந்து வைப்பதற்கு முன்பாக அவர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறார். அதனால் அவருடைய கடைக்கு நிரம்பி வழியும் ஆசீர்வாதம். அநேக ஜனங்கள் அவருடைய கடைக்கு வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள். அதனால் அவருக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பதால், ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்கும் லீவ் என்பதால் அந்த நேரத்திலே நிறைய ஜனங்கள் அந்த கடையை நோக்கி வருவார்கள். ஆனால் அவர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு சகோதரர் என்பதால் அவர் அந்த நாளில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளில் அந்த கடையை அடைத்து வைத்து விடுவார். பக்கத்தில் உள்ளவர்கள் கூட சொல்லுவார்கள், சண்டே நிறைய கூட்டம் வருமே, இந்த நாள் பார்த்து நீ கடையை அடைத்து விடுகிறாயே, அதனால் ஆசீர்வாதத்தை இழந்து போவாயே என்று சொல்லி. ஆனால் அவர் யாருடைய சொல்லுக்கும் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடந்ததினால ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைத்திருந்தாலும் கூட அந்த நாளின் ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் மறுவாரத்திலேயே கர்த்தர் அவருக்கு கொடுத்ததினால கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
சந்தோஷமாய் வாழ்கிறார். இப்படி எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்கள் செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யோசேப்பை பாருங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினால அவன் கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் யாக்கோபு அவனை அதிகமாய் நேசிக்கிறான். அதனால் அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை இஸ்மவேலருக்கு விற்று போடுகிறார்கள். அதனால் அவன் எகிப்திற்கு போகிறான். அங்கேயும் பல பிரச்சனைகள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். அதனால் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். பார்வோன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவின் அர்த்தம் அவனுக்கும் எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த கனவிற்கு அர்த்தம் சொல்லி தெளிவுபடுத்துவது தேவனுக்குரியதாய் இருந்ததினால் கர்த்தர் அந்த கனவின் அர்த்தத்தை யோசேப்புக்கு தெரியப்படுத்தினார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 29, 30வது வசனங்கள். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும், அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும் என்று. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 29, 30வது வசனங்கள். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும், அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, யோசேப்பு கர்த்தருடைய கிருபையினாலே அருமையான யோசனையை சொல்கிறான். பரிபூர்ணமான விளைச்சல் உண்டாகும் 7 வருஷங்களின் விளைவை பத்திரப்படுத்தி எகிப்து தேசத்து ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் மற்ற ஜனங்களையும் போஷிக்கும்படி ஒரு அருமையான யோசனையை சொல்கிறான். பார்வோன் கர்த்தரை அறியாததினால, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததினால கனவின் அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் தேசத்து குடிகள் பஞ்சத்தினால் மரித்து போயிருப்பார்கள். யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால கனவின் அர்த்தம் அவனுக்கு தெளிவானது. கர்த்தருடைய கிருபையினால அந்த கனவின் அர்த்தத்தை சொன்னதினால பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக்குகிறான். அமேனலேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எகிப்து தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுக்கிற ஒரு தேசம். அதே தேசத்திலே, அந்த தேசத்து ஜனங்கள் மத்தியிலே எகிப்து தேசத்து அதிபதியான பார்வோனே யோசேப்பை அந்த தேசத்திற்கு அதிகாரியாய் மாற்றுகிறான். எல்லாரும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறான். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததோடு மாத்திரமல்ல, சத்துரு விரித்த பாவ வலையில் விழாமல் நீதியாய் நேர்மையாய் நியாயமாய் நடந்ததினால அவன் தன்னை கொல்ல நினைத்த தன் சகோதரர்களை மாத்திரமல்ல, எகிப்து தேசத்து ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பஞ்ச காலத்திலே போஷித்து அவர்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறான். 7 வருடம் கர்த்தர் கொடுத்த மிகுதியான விளைச்சலை கொண்டு, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை அழைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலே யோசேப்பை எப்படி ஆசீர்வதிக்கிறான்? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22, 23, 24, 25வது வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல பைபிளை திறந்து
இந்த வசனங்களை அமைதியாய் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. தகப்பனே, இஸ்ரவேலை அவனை ஆசீர்வதிக்கிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? கர்த்தர் நல்லவர். யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்? கனி தரும் கொடியாம், நிறைய கனிகளை கொடுக்கிற ஒரு கொடியாய் அவன் வளர்ந்து படருவான் என்று சொல்லி, வில் வீரர் யார்? அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவன் மனதை வேதனைப்படுத்தும்படி அவன் மேல் அம்புகளை எய்து அவனை கொல்ல நினைத்து அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். ஆனாலும் கூட அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் அதே சகோதரர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய், ஒரு கண்மலையாய் உயர்ந்து நிற்கிறான், எகிப்து தேசத்தின் அதிபதியாய். அதனால் அவனுடைய வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு அருமையான சாட்சி ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு அருமையான சகோதரி அவருடைய கணவர் பிள்ளைகளோடு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குடியிருக்கிறார்கள். அப்படி குடியிருக்கிற வேளையிலே அவர்கள் விவசாயம் செய்து பிழைக்கிறவர்கள். இவர்கள் தேவனை தினமும் தேடி, கர்த்தரை அதிகமாய் தேடி, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து வேலையை ஆரம்பிக்கிறவர்கள். அவர்கள் ஜெபித்து அவர்களுடைய சொந்த வயலிலே விதையை விதைக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள வயல்களில் உள்ளவர்களும் கூட விதையை விதைக்கிறார்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரை அறியாத புறஜாதியார். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் ஒரு கிணற்றிலிருந்து மோட்டர் பம்ப் வைத்து தண்ணீர் இறைப்பார்கள், அந்த வயலில் உள்ள நாற்றுகளுக்கு தண்ணீர் விடுவதற்காக. ஆனால் அந்த பரிதாபமாய் அந்த நேரத்திலே நல்ல மழை பெய்யாததினால அவர்கள் கிணற்றில் உள்ள தண்ணீர் வற்றி போய்விடுகிறது. மற்ற சுற்றியுள்ள வயல்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் கிணறிலே நிறைய தண்ணீர் இருக்கிறது. இவர்கள் விதைத்த விதையை லேசாக முளைவிட ஆரம்பிக்கிறது. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த கிணற்றிலிருந்து இருந்த கொஞ்சம் தண்ணீரை மோட்டர் வைத்து கஷ்டப்பட்டு இறைத்து அந்த பயிர்களுக்கு விடுவார்கள். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆண்டவரை அறியாத ஜனங்கள் விதைத்த வயல்களிலே அவர்களுக்கு தண்ணீர் கிணற்றிலிருந்து தாராளமாய் சுரந்து வந்ததினால, அவர்கள் தண்ணீர் தாராளமாய் விட்டதினால அந்த செடிகள் எல்லாம் நன்றாக தளதளவென்று வளர்ந்து பெரியதாக வருகிறது. அதை கண்டு இவர்கள் நமக்கு மாத்திரம் இப்படி இருக்கிறது என்று நினைத்தாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அமைதியாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்து இருக்கிறார்கள். சுற்றி உள்ளவர்கள் அவர்களை கேலி பண்ணுகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று கர்த்தரை தேடினாயே, உனக்கு பார்த்தாயா? வயலில் உள்ள நாற்றுகள் எல்லாம் நன்றாக வளர்ச்சியடையாமல் அப்படியே இருக்கிறது. எங்கள் வயலில் உள்ள நாற்றுகளை பார்த்தாயா? நாங்கள் நட்ட நாற்றுகள் நன்றாக செழித்து வளர்ந்து கதிர்விடும் நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். ஆனாலும் அந்த சகோதரி அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாய் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதிகாலை நேரங்களிலே தன் கணவரோடு சேர்ந்து அந்த வயலை சுற்றி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வெட்டாந்தரையாய் இருந்தாலும், நல்ல விளைச்சல் தராத நாற்றுகளாய் இருந்தாலும் கூட அவர்கள் விசுவாசத்தோடு தண்ணீர் வற்றி போன கிணறை வைத்துக்கொண்டு அவர்கள் விசுவாசத்தோடு அந்த வயலை சுற்றி ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள்.
என்ன நடந்தது? பக்கத்தில் உள்ள வயல்களில் நன்றாக கதிர் முற்றி நெற்கதிர்கள் அப்படி அறுவடை செய்கிற ஒரு நேரமாகிவிட்டது. இவர்களுக்கு மாத்திரம் மனவேதனை. இவர்களுடைய வயலில் விதைத்த விதை நாற்றுகளாய் கொஞ்சமாய் வளர்ந்து நிற்கிறது. திடீரென்று அறுவடை செய்கிற நேரம், வானத்திலிருந்து இடி மின்னலோடு பெருமழை பெய்கிறது. அதனால் பக்கத்தில் உள்ள வயல்களில் உள்ள அந்த கதிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரான முற்றி போன நெற்கதிர்கள் அப்படி அந்த மழையினால் சாய்ந்து ரொம்ப சேதமுண்டாகி விடுகிறது. பயிர்கள் எல்லாம் அழிந்து போய் விடுகின்றன. ஆனால் இந்த சகோதரியும் இந்த சகோதரருடைய கணவரும் சோத்திரம் பண்ணி ஜெபித்ததினால, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால அவர்கள் வற்றி போன கிணறிலே தண்ணீர் நிரம்பி வருகிறது. அந்த மழையினால அந்த வாடிப்போன கதிர்கள் எல்லாம் நன்றாக செழித்தோங்கி வளர ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த கதிர்கள் எல்லாம் சாய்ந்து விடவில்லை. முதலிலே அந்த கிணற்றிலே நல்ல தண்ணீர் இருந்திருந்தது என்றால் அவர்களுக்கும் மற்ற வயல்களில் அறுவடை செய்கிற நேரம் நஷ்டம் வந்தது போல நஷ்டம் வந்திருக்கும். ஆனால் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வசனத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பான ஆசீர்வாதம். அவர்கள் நட்ட கதிர்கள் நன்றாக வளர்ந்து நன்றாக கதிர்விட்டு அவர்கள் அந்த தானியங்களை அறுவடை செய்து 100 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அமேனலே லூயா. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை கர்த்தர் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தினார். மற்றவர்களுக்கு நஷ்டம், இவர்களுக்கு ஆசீர்வாதம். அதை கண்டு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இவர்களை தேடி வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவர்களும் இந்த அன்பு சகோதரி சகோதரருடைய கணவரை போல கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அமேனலே லூயா. அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்ன தேவன் வயலிலே ஒரு நல்ல அறுவடை, அது மாத்திரமல்ல அந்த நல்ல விளைச்சலை கொடுத்த தேவன் நல்ல ஆத்தும அறுவடையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். இவ்வளவு சந்தோஷமான காரியம். அமேனலே லூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எதற்காக கர்த்தர் அவருடைய கட்டளைகளின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அவருடைய நீதி நியாயங்களை கைக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் என்று சொல்கிறார்? ஓட்ட பந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ரன்னிங் ரேஸ். அதற்கு யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ். கரெக்டான ட்ராக்ல ஓடணும். கொஞ்சம் பாதை மாறிவிட்டால், விலகி ஓடிவிட்டால், எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஒலிம்பிக்ல கோல்டு மெடலை அந்த ஓட்டப்பந்தய வீரர் இழந்து விடுவார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடுண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், விதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய மானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்கள உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே.
ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆத்மாவில், உங்களுடைய ஆத்மாவில் கர்த்தருடைய நீதி நியாயங்களை கட்டளைகளை பாதுகாத்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க நேர் வழியில் நடக்கணும், ப்ராப்பரா நடக்கணும். அப்பொழுது தான் வெற்றியை, நிரந்தர ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அதை விட்டு குறுக்கு வழியில் பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் நிலைக்காது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதி நியாயங்களின் படி நடங்கள். தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடரின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரண்நீரே, கேடகமானீரே, காக்கும் அரண்நீரே, கேடகமானீரே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் பதிலானார். தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர், உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை. நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே, நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படேன், பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வேன். 1000 எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே, 1000 எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருப்பதால் விடுதலையும் ஜெய வாழ்வும் எனக்குண்டு. நாமம் அறிந்ததினால் உயர்வு உண்டெனக்கு,
உம் நாமம் அறிந்ததினால் உயர்வு உண்டனக்கு. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் அதில் தந்த கனப்படுத்தும் தகப்பன் நீரே. நீடிய ஆயுளுண்டே நிச்சயம் வெற்றி உண்டே. நீடிய ஆயுளுண்டே நிச்சயம் வெற்றி உண்டே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன்.